புஸ்தகம் 28வது அதிகாரம் ஏசாயா 28 1லிருந்து 6 வரையில வாசிக்க கேட்போம். எப்பிராயிமுடைய வெறியரின் பெருமையான கிரீடத்துக்கு ஐயோ! மதுபானத்தால் மயக்கமடைந்தவர்களின் செழிப்பான பள்ளத்தாக்குடைய கொடுமுடியின் மேலுள்ள அலங்கார ஜோடிப்பு வாடிப்போகும் புஷ்பமே! இதோ திராணியும் வல்லமையுமுடைய ஒருவன் ஆண்டவரிடத்தில் இருக்கிறான். அவன் கல்மழை போலவும் சங்கார புசல் போலவும் புரண்டு வருகிற பெருவெள்ளம் போலவும் வந்து கையினாலே அதை தரையில் தள்ளி விடுவான். எப்பிராயிமுடைய வெறியரின் பெருமையான கிரீடம் காலால் மிதித்து போடப்படும். செழிப்பான பள்ளத்தாக்குடைய கொடுமுடியின் மேலுள்ள அலங்கார ஜோடிப்பாகிய வாடிய புஷ்பம் பருவ காலத்துக்கு முன் பழுத்ததும் காண்கிறவன் பார்த்து அது தன் கையில் இருக்கும்போதே விழுங்குகிறதுமான முதல் கனியைப் போல இருக்கும். அக்காலத்திலே சேனைகளின் கர்த்தர் தமது ஜனத்தில் மீதியானவர்களுக்கு மகிமையான கிரீடமாகவும் அலங்காரமான முடியாகவும் நியாயம் விசாரிக்க உட்காருகிறவனுக்கு நியாயத்தின் ஆவியாகவும் யுத்தத்தை அதன் வாசல் மட்டும் திருப்புகிறவர்களின் பராக்கிரமமாகவும் இருப்பார். ஒரு கடினமான பகுதி, ஆனால் சில முக்கியமான கருத்துகளையும் சத்தியத்தையும் தேவன் அங்கு அமைத்து வைத்திருக்கிறார். தமிழ்ல நம்ம படிக்கும் பொழுது சில வார்த்தைகள் எனக்கு புரியல, but so I will read it to you in English and then go back to the Tamil afterwards. And are the proud crown of the drunkards of Ephraim and the fading flower of his glorious beauty, which is on the head of the rich valley of those overcome with wine. Verse 2. Behold, the Lord as one who is mighty and strong, like a storm of hail, a destroying tempest. Like a storm of mighty, overflowing waters, he cast down to the earth with his hand. The proud crown of the drunkards of Ephraim will be trodden underfoot. Now we go to verse 4. And the fading flower of its glorious beauty, which is on the head of the rich valley, will be like the ripe fruit, fit before the summer. When someone sees it, he swallows it as soon as it is in his hand. In the day of the Lord will be the crown of glory and a diadem of beauty to the remnant of his people, and a spirit of justice to him who sits in judgment, and strength to those who turn back the battle at the gate. All right. நான் ஒரு வசனமாக உங்களுக்கு சில அர்த்தங்களையும் விளக்கங்களையும் கொடுத்தால் ஏசாயா எதை குறித்து பேசுகிறார் என்று நாம் விளங்கிக் கொள்ள முடியும். 1வது வசனத்துல the proud crown of the drunkards of Ephraim, எப்ராயிம் என்று சொல்லுகிறது ஆண்டவர் இஸ்ரவேல் தேசத்தை குறித்து பேசுகிறார். இஸ்ரவேல் தேசத்தை குறித்து பேசுகிறார். proud crown, பெருமையுடன் அவர்கள் போட்டிருக்கிற என்ன கிரவுன், என்னது? கிரீடம். கிரீடம், பெருமையோடு அவர்கள் போட்டிருக்கிற கிரீடம் என்று சொல்லுகிறார். இந்த பகுதி அன்பானவர்களே, இஸ்ரவேலை குறித்து நியாயம் தீர்த்து ஆண்டவர் சொன்ன பகுதி. ஏசாயா மூலமாக இஸ்ரவேல் தேசத்துக்கு எதிர்ப்பாக பேசப்பட்ட ஒரு பகுதி. காரணம் என்னவென்றால், இந்த நாட்களில் ஏசாயா இந்த 28வது அதிகாரத்தை தீர்க்க தரிசனமாக பேசும் பொழுது, when Isaiah was prophesying this 28th chapter, Assyria was already at the gates wanting to conquer them. அசீரியர்கள் இந்த இஸ்ரவேல் தேசத்தை தாக்கும்படி வாசலில் நின்று கொண்டிருக்கிறாங்க. ஆனா இந்த இஸ்ரவேல் தேசத்துடைய பாவங்களையும் தப்பிதங்களையும், the mistakes and the sins are being exposed by this prophet. Why have the Assyrians come to the gate? Why has the Lord allowed such a crisis? ஆண்டவர் ஏன் இப்படி ஒரு பாதிப்பை அனுமதித்தார்? ஏன் பரவாயில்ல அவங்க வரட்டும் என்று இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையை உன் வீட்டுக்குள் வரும்படி ஆண்டவர் ஏன் அனுமதித்தார் என்று கேட்டால், ஏசாயா அந்த காரணத்தை சொல்லுகிறார். The reason and the reason is this 6 verses. இந்த 6 வசனங்களில் அடங்கி இருக்கிறது ஏன் இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் வந்தது என்று. And முதலாவது வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், proud crowns of the drunkards of
Ephraim. எப்ராயிம் என்றால் இஸ்ரவேல். இஸ்ரவேல் தலையில் இருக்கிற கிரீடம் பெருமை உள்ள கிரீடம் என்று சொல்லுகிறார். பெருமை உள்ள கிரீடம் இஸ்ரவேலின் தலையில் இருக்கிறது. ஆனா இன்னொரு காரியத்தை சொல்லுகிறார். இந்த எப்ராயிம் இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்களா? வெறி பிடிச்சு ட்ரங்கர்ஸ், தண்ணி போட்டவன் சொல்லுவோம். சரி, that is a mean. தண்ணி போட்டவன். தண்ணி போட்டவன் தலையில பெருமை உள்ள கிரீடம் என்ன செய்திருக்குதா? உட்கார்ந்து இருக்கிறது என்று விளக்குகிறார். இரண்டாவது இன்னொரு காரியத்தை குறித்து இஸ்ரவேல் தேசத்தை பற்றி சொல்லுகிறார் அதே வசனத்தில். The second thing how he describes Israel, fading flower of its glorious beauty. வாடி கொண்டிருக்கிற பூவின் அழகு, மகிமையான அழகு. இதுதான் இஸ்ரவேல் தேசத்தை குறித்து சொல்லுகிறார். ரெண்டு காரியம் மறுபடியும். குடிக்காரன் தலையில் இருக்கிற கிரீடம் போல் நீ இருக்கிற என்று சொல்லுகிறாரு. இரண்டாவது வாடி கொண்டிருக்கிற பூவோடைய அழகு என்று சொல்லுகிறார். சின்னக்கா வந்துருச்சு. This is what he says. This is how he describes. He says, Israel, you are like this. இஸ்ரவேலே நீ இப்படிதான் இருக்கிற. You are like all your wealth and authority is like a crown on a drunkard's head. ஒரு குடிக்காரனுடைய தலையில் இருக்கிற கிரீடத்தை மாறி உன்னுடைய அழகு, உன்னுடைய சௌந்தரியம் எல்லாம் வாடி கொண்டிருக்கிற பூவோடைய அழகு மாதிரி என்று சொல்லுகிறார். இன்னும் கொஞ்ச நேரத்தில் உழுவ போகிறது. அப்படிப்பட்ட ஒரு அழகு உனக்கு இருக்கிறது என்று சொல்லுகிறார். Now, what is the Lord saying? Crown, இந்த கிரீடம் என்பது முக்கியமாக அன்பானவர்களே அதிகாரம், ஆணவம். It talks about authority, the power, the arrogance of a person. இல்லையா? You are crowned. உன்னுடைய அதிகாரம், உன்னுடைய ஆணவம், உன்னுடைய வல்லமை, உன்னால் செய்ய முடிய the influence that you carry because you carry a crown. அதை குறித்து பேசுகிறது. Flower talks about beauty. இந்த பூ வந்து அழகை குறித்து பேசுகிறது. All that are so attractive and attracts a person towards somebody else. Now these two problems, இந்த ரெண்டு பிரச்சனைகளும் அன்பானவர்களே 21வது நூற்றாண்டுல இருக்கிற காணப்படுகிற பெரிய பிரச்சனைகள். These two problems are very much prevalent in our culture. நம்முடைய கலாச்சாரத்திலும் இந்த சந்ததியிலும் we always look up to people who have authority and power, or with money, or with influence. அதிகமாக பணக்காரர்கள், பெரிய காடி ஓட்டுகிறவர்கள், பெரிய வீடு வைத்திருக்கிறவர்கள், அதிகாரம் உள்ளவர்கள், politicians, powerful people. These are the people that we look up to. இல்லையா? அரசியல்ல இருக்கிறவர்கள், அதிகாரத்தில் இருக்கிறவர்கள், தீர்மானம் எடுக்கிறவர்கள், வல்லமையோடு இருக்கிறவர்கள், இவர்கள் தான் அன்பானவர்கள் இந்த 21வது நூற்றாண்டுல நாம் அதிகமாக பெருமையுடன் பார்க்கிறவர்கள். இரண்டாவதாக அழகு, the models, the fashion industry. இல்லையா? இப்படிப்பட்ட இந்த அழகுக்கும் அதிகமான கவர்ச்சி உண்டு. film stars, படத்துல நடிக்கிறவர்கள், இவர்கள் எல்லாம். சரி. Anyway, the Lord is not against beauty. Beauty is a creation of God. Neither is he against riches. Riches are a blessing of God. சரியா? ஐஸ்வரியத்தை ஆண்டவர் எதிர்ப்பது கிடையாது. ஐஸ்வரியம் தேவனால் வருகிற ஆசீர்வாதம். வேதாகமத்தை நீங்கள் படித்தீர்கள் என்றால் தெரியும். அழகையும் ஆண்டவர் என்ன செய்வது கிடையாது, வெறுப்பது கிடையாது. அழகும் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் தான். All these are blessings. But the problem is when we crown them and leave God out of the equation, then there is a problem. பிரச்சனை என்னவென்றால் அன்பானவர்களே, இந்த அழகுக்கும் அதிகாரத்துக்கும் அதிகமான முக்கிய இடம் கொடுத்து விட்டு கடவுள் தேவையில்லை என்று சொல்லுகிறோம். பார்த்தீங்களா? அதான் பிரச்சனை. எனக்கு ஐஸ்வர்யம் இருக்கிறது, அதிகாரம் இருக்கிறது, ஆகையினால் தெய்வம் தேவையில்லை என்று சொல்லுவதுதான் கடவுளுக்கு பிரச்சனை. எனக்கு அழகு இருக்கிறது, திறமை இருக்கிறது, நான் எப்படியும் வாழ்ந்து விடுவேன் என்று சொல்லிவிட்டு கடவுள் தேவையில்லை என்று சொல்லுவதுதான் என்னது பிரச்சனை. And Israel's problem அதுதான். The problem with Israel was like that. They thought Israel was a very prosperous country during that time. அந்த காலங்களில்
So they thought their prosperity will carry them through. அவர்களுடைய செழிப்பு, செல்வாக்கு, அதிகாரம், அவர்களுடைய திறமைகள் எல்லாம் அவர்களை காப்பாற்றி விடும் என்று நினைத்தார்கள். கடவுள் சொல்லுகிறாரு, இது எல்லாம் குடிக்காரன் தலையில் இருக்கிற கிரீடத்தை போல இருக்கிறது என்று சொல்லுகிறார். குடிக்காரன் தலையில இருக்கிற கிரீடம். குடிக்காரன் தலையில கிரீடம் ரொம்ப நாள் நிலைக்குமா? இப்பயாவது பெல்ட் கட்டு போட்டு கட்டிக்கலாம் கயிறு வச்சு. ஏசாயா எழுதும் பொழுது அந்த மாதிரி கிமிக்ஸ் எல்லாம் கிடையாது இல்லையா? குடிக்காரன் தலையில என்ன செய்யாது? கிரீடம் என்ன செய்யாது? நிலைக்காது. அவனே நிலையா நிக்க முடியாது. அப்புறம் அவன் தலையில கிரீடம் எப்படி நிற்கும் இல்லையா? இரண்டாவது, வாடி கொண்டிருக்கிற பூ என்று சொல்லுகிறாரு. உன்னுடைய அழகு வாடுது, ஆனா உனக்கே என்ன செய்யல? உனக்கே தெரியாம இருக்கிறது. உன்னுடைய கிரீடம் உள்ள போகிறது, உனக்கே என்ன செய்யல? உனக்கே தெரியல என்று சொல்லுகிறார். You understand? So what is the Lord telling? Simple. He is telling all your authority and the beauty that you boast of will not last. You understand? நீ வைத்து நீ பெருமை பாராட்டுகிற இந்த அதிகாரம், இந்த ஆணவம், இந்த வல்லமை, இந்த பணம், all these things that you boast and rely on, Ephraim will not last. எப்ராயிமே இது என்ன செய்யாது? நிலைக்காது என்று சொல்லுகிறார். And then the fashion industry, இதுவும் என்ன செய்யாது என்று சொல்லுகிறார்? நிலைக்காது என்று சொல்லுகிறார். Voltaire was a philosopher and a very intelligent man. நிறைய தத்துவ வால்டயத்தை கேள்விப்பட்டிருப்பீங்க. உங்களுக்கு ஆங்கில புத்தகம் தமிழ்ல இருக்குதான் தெரியல. ஒரு பெரிய தத்துவ ஞானி. ஒரு நிறைய புத்தகங்கள், தத்துவங்கள் எழுதியிருக்கிறாரு. அவர் சொன்னாரு, 19வது நூற்றாண்டு முடிவதற்கு முன்பதாக வேதம் இந்த உலகத்தில் இருக்காது என்று. அவர் ஒரு நாஸ்திகன். He was an atheist. And he says by the end of 19th century, 19வது நூற்றாண்டு முடிவதற்கு முன்பதாக வேதாகமம், what did he say, will be a forgotten literature. வேதாகமம் மறந்து போன ஒரு புத்தகமாக மாறிவிடும் என்று சொன்னார். ஆனா சரித்திரம் சொல்லுகிறது அன்பானவர்களே, அவர் செத்த பிறகு அவருடைய பெரிய அரண்மனை அளவுக்கு உள்ள வீடு ஒரு பிரிண்டிங் பிரஸ்ஸா மாறி அந்த பிரிண்டிங் பிரஸ்ல தான் பைபிளையே பிரிண்ட் பண்ணாங்க. You understand what I mean? ஜான் லெனன் தெரியுமா? எத்தனை பேருக்கு ஜான் லெனன் தெரியும்? ஜான் லெனன் என்னடா ஜான் லெனன் தெரியாதா? That is good news. தெரியும். Okay, all the old ladies know. The Beatles group உள்ளவர். சரியா? 1940வது ஆண்டுல பிறந்து 1980வது ஆண்டுல செத்து போனார். அவர் ஒரு தடவை என்ன தெரியுமா சொன்னாரு? Christianity will go, it will vanish and shrink. We are more popular than Jesus. Now I don't know which will go first, rock and roll or Christianity. கிறிஸ்தவம் நிச்சயமாக இந்த உலக பிரிட்டன் தேசத்தை சேர்ந்தவர். கிறிஸ்தவம் நிச்சயமாக இந்த உலகத்தை விட்டு மறைந்துவிடும். நாங்கள் இப்பொழுது இயேசுவை பார்க்கிலும் பிரபலமாக மாறிவிட்டோம். பிரிட்டன் 4 பேர் இந்த பீட்டல்ஸ் சேர்ந்தவர்கள். நாங்க இயேசுவை பார்க்கிலும் பிரபலமாக மாறிவிட்டோம். எது முதலாவதாக இந்த உலகத்தில் இருந்து மறையும் என்று எனக்கு தெரியல. ஒன்னு நாங்கள் படிக்கிற பிரபலப்படுத்தின ராக் அண்ட் ரோல், அல்லாவிட்டால் கிறிஸ்தவம் என்று. 1980வது ஆண்டுல ஒரு பைத்தியக்காரன் 4 குண்டு போட்டுட்டான் முதுகுல, டபா 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 4 சூடு. And now I ask, how many of you know rock and roll? Most of you do not know about Beatles or John Lennon. Anyway, he was a drug addict, a divorcee and all. He was a most useless fellow. Not worth remembering anyway. Okay, what am I trying to say? நான் என்ன சொல்ல வருகிறேன் அன்பானவர்களே? All the beauty and the authority and the power that we crave seems to be simply passing away. வணங்குதா? நம்ம தேடுகிற இந்த அதிகாரங்கள், இந்த வல்லமை, இந்த இன்ஃப்ளூயன்ஸ், இந்த அழகு எல்லாமே என்ன செய்கிறது என்றால் மறைந்து கொண்டே இருக்கிறது. And the Lord tells us in the next verse, I will always test what you are pursuing. 2வது வசனத்தை படிச்சு பாருங்களேன். Come to verse 2. This
the second verse. திராணியும் வல்லமையும் உடைய ஒருவன் ஆண்டவரிடத்தில் இருக்கிறான். அவன் கல்மலை போலவும் சங்கார புயல் போலவும் புரண்டு வருகிற பெருவெள்ளம் போலவும் வந்து கையினாலே அதை தரையில் தள்ளிவிடும். Right, இங்க பாருங்க எப்படி சொல்றாரு. Behold, the Lord has one who is mighty and strong. He is talking about Assyria. அசீரியர்களை குறித்து பேசுகிறார். I have somebody to test what you crave after. நீ ரொம்ப வாஞ்சையோடு அலைகிறிய, பின்னால போறிய, அதை சோதிப்பதற்கு நான் ஒருத்தன் வச்சிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அது அசீரியரை குறித்து பேசுகிறது. எப்படி அவனை வர்ணிக்கிறார் பாத்தீங்களா? He is like a storm, a destroying tempest and overflowing water. பெரிய புயலாம், திரண்டு வருகிற தண்ணீர், வெள்ளம் என்று சொல்லுகிறார். திரண்டு வருகிற வெள்ளத்திலும் பெரிய புயலிலும் குடிக்காரன் தலையில கிரீடம் இருக்குமா? இருக்காது. அலட்டி வாடி போகிற பூதான் நிலைக்குமா? You understand? He is bringing a force that will actually test the very thing that we desire. You understand what I mean? வடகுதா ஆண்டவர் சொல்லுகிறாரு, நீ எதை வாஞ்சித்து நீ எதுக்கு பின்னால ஆசையோடு ஓடுகிறையோ என்ன தள்ளி வைத்து விட்டு. There is nothing wrong in pursuing wealth if God is in the right place in your heart and in your life. There is nothing wrong in going for a nose surgery and trying to look like Michael Jackson if God is in the right place. You understand? Huh? Alexa is a very blessed woman. அது வந்து சொல்லுது, ஆண்டவர் இயற்கையாக எனக்கு மைக்கேல் ஜாக்சன் கடவுள் கொடுத்திருக்கிறார். இப்பொழுது சில திருத்தங்கள் செய்து கொண்டிருந்தால் நான் மைக்கேல் ஜாக்சன் ஆகிவிட்டேன். பரவாயில்ல, ஓகே கிறிஸ்மஸ் கிஃப்ட் உனக்கு. Now let's come back to this one. When God is outside of our equation or of our life, நம்முடைய வாழ்க்கையை விட்டு கடவுளை நாம் தள்ளி வைக்கும் பொழுது, கடவுளை ஒதுக்கி வைக்கும் போது, the jealous God pursues us with an extraordinary passion. You understand? நம்மேல் எரிச்சல் உள்ள இந்த ஆண்டவர் நம் பின்னால மிக வேகத்தோடு வருகிறவராக இருக்கிறார். And he brings us a force that is exactly opposite to what we run after.